சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் கட்டாயமா? அண்ணாமலையின் திடீர் எதிர்ப்பு ஏன்? சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு திடீரென அறிவிக்கப்பட்டுள்ள மும்மொழி கொள்கை தமிழக கல்வியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையின்படி மாணவர்கள் இனி 3 மொழிகளை கட்டாயம் படிக்க வேண்டும். அதில் குறைந்தது 2 மொழிகளாவது இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் ஆதரவும் கடும் எதிர்ப்பும் என பல கருத்துகள் உலா வருகின்றன. குறிப்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த அறிவிப்புக்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ வெளியிட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த 3வது மொழி திட்டம் 2029 முதல் 2030 கல்வியாண்டிலிருந்துதான் அமல்படுத்தப்படும் என தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 6ஆம் வகுப்பிலிருந்தே 3 மொழிகளை கற்பது குழந்தைகளின் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் என அண்ணாமலை முதலில் ஆதரவு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வெளியாகியுள்ள புதிய சுற்றறிக்கையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இந்த கல்வியாண்டிலிருந்தே திட்டம் அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. குறுகிய காலத்திற்குள் புதிய மொழியை கற்க சொல்வது மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை கொடுக்கும். எனவே இந்த திடீர் அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இந்த விவகாரத்தில் கல்வியாளர்களின் பார்வையே வேறு விதமாக இருக்கிறது. கல்வியாளர் கஜேந்திர பாபு முன்வைக்கும் கேள்வி மிகவும் ஆழமானது. 2026 ஆகட்டும் அல்லது 2029 ஆகட்டும், 3வதாக ஒரு மொழியை படித்தால் மாணவர்களுக்கு என்ன லாபம்? இதனால் அவர்களின் பொருளாதார நிலை உயருமா அல்லது வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா என்று அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கற்க வேண்டிய நேரத்தை எந்தவித நடைமுறை பயனும் இல்லாத 3வது மொழிக்காக செலவிடுவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் இது அவர்களுக்கு கூடுதல் சுமை மட்டுமே என்றும் அவர் விமர்சிக்கிறார். இதற்கிடையே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே இது குறித்து தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறோம் என்ற பெயரில் இது இந்தி மொழியை திணிப்பதற்கான மறைமுக முயற்சி என்பது அவருடைய குற்றச்சாட்டாக உள்ளது. சிபிஎஸ்இ தரப்பிலோ 10ஆம் வகுப்பில் 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் அது பள்ளி அளவிலோ மதிப்பீடாக மட்டுமே இருக்கும் என்றும் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க தற்காலிக ஆசிரியர்களை பயன்படுத்தலாம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் அவசரமாக திணிக்கப்படும் என்ற புதிய நடைமுறை தமிழக பெற்றோர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் சுமையை குறைக்க சிபிஎஸ்இ தனது முந்தைய நிலைப்பாட்டிற்கே திரும்புமா அல்லது இந்த திட்டம் தொடருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.